ஜோ கிச்சனில் இன்றைக்கி அவகேடோ பன்னீர் சாலடு செய்கிறது பார்க்கலாம். இது வந்து பன்னீர் இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட் மீலாக கூட இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். இந்த சாலடுக்கு 100 கிராம் பன்னீர், 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அப்புறம் மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், சால்ட் இதை மட்டும் போட்டுட்டு ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் அதையும் போட்டு ஸ்பூன்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஆயில் இருக்கிறதுனால நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் தேவையில்லை. இப்போ ஒரு பேன் சூடானதும் இந்த மிக்ஸ் அப்படியே போட்டுட்டு ஒரு 1 மினிட் மட்டும் ஸ்டிர் ஃப்ரை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் ஏதாவது வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக சாலடுக்கு அந்த காரமெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பெப்பர் மட்டும் போட்டிருந்தா தான் நல்லாயிருக்கும். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு கொத்தமல்லி தழை நல்ல பொடியாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் அது கூட ஆலிவ் ஆயில், பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட், லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ், கார்லிக் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவகேடோ ஒரு 2 சின்னது, அப்புறம் லெட்யூஸ், டொமேட்டோ, குக்கும்பர், அப்புறமேலு நான் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் இருந்ததுன்னு போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம வந்து கோவா கூட போட்டுக்கலாம், கொய்யா கூட போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் நம்ம சாய்ஸ் தான். லெட்யூஸ் இல்லைன்னா கேபேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு லெட்யூஸ் இல்லாட்டி கேபேஜை வந்து பேஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு லைன் பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாப்பிட்றப்ப நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ போட்டு இப்படி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் நம்ம இதில் போட்டுக்கலாம். கோவாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வச்சுருக்க அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை வந்து மேலே ஊற்றிடலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை மேலே ஊற்றிடலாம். மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றப்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பன்னீரும் இருக்கிறனால நல்ல ஒரு மீலாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அதை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு சாலட். கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.